இந்து கோவில்களை அழித்த கஜினி முகமதுவையும் டில்லியை கையகப்படுத்திய லோதி வம்சத்தையும் காங்கிரஸ் தொடர்ந்து புகழ்ந்து வருகிறது என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. டில்லியில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, கஜினி முகமதுவும் லோதியும் இந்தியாவை ஆண்டவர்கள், அரசியல் ரீதியாக அவர்களை வெளிநாட்டினர் என கூறினாலும் உண்மையிலேயே அவர்கள் வெளிநாட்டினர் அல்ல, கஜினி முகமதுவையும் லோதியையும் அந்நியர்கள் என கூறுவது தவறு என தெரிவித்திருந்தார். ஹமீத் அன்சாரியின் முன்னோர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், தேசிய அளவில் தலைவர்களாகவும் இருந்துள்ளனர். இந்த சூழலில் அவரின் கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் சஜாத் பூனாவாலா கூறும் பொழுது, நாட்டின் உண்மையான வரலாற்றை காங்கிரஸ் திரித்து கூறுகிறது. இந்துக்களின் அடையாளங்கள் மீதும் புராதன சின்னங்கள் மீதும் நடத்தப்பட்ட வன்முறையை அக்கட்சி குறைத்து மதிப்பிடுகிறது. சமீபத்திய கருத்துக்கள் ஹமீத் அன்சாரியின் தனிப்பட்ட கருத்தல்ல, இது காங்கிரஸ் கட்சியின் உணர்வோடு ஊறியவை. கடந்த 2020 டில்லியில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான வன்முறைக்கு காரணமான சர்ஜில் இமாம் மற்றும் உமர் காலித் ஆகியோரை இளம் தலைவர்கள் என காங்கிரஸ் புகழ்ந்தது. ஹமீத் அன்சாரியும் காங்கிரஸ் அமைப்பும் இப்போது குஜராத்தில் இருந்த சோமநாதர் கோவிலை அழித்து அவமதித்த ஆட்சியாளரான கஜினி முகமதுவை புகழ்கின்றனர். இந்துக்களுக்கு எதிராக பல அட்டூழியங்களை செய்த அவுரங்கசீப் மற்றும் பிறரின் குற்றங்களை மூடி மறைக்கிறது என தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். देखिए, कांग्रेस और उसका इकोसिस्टम जिसमें हामिद अंसारी साहब भी शामिल है, जब सुप्रीम कोर्ट उमर और शर्जील को बेल नहीं देता तो वो बोलते हैं कि ये जोशीले युवा, भटके हुए युवा है। अफजल को, याकूब को बेचारा मासूम बोलते हैं। और जो आक्रांता थे, जिन्होंने हिंदुओं पर आक्रमण किया, जो इन्वेडर्स थे, जिन्होंने मंदिर तोड़े, जिन्होंने सोमनाथ तोड़ने का प्रयास किया, ऐसे व्यक्तियों का भी महिमा मंडन करने से नहीं चूकते। और वैसे हामिद अंसारी तो वही बोल रहे जो नेहरू जी उनको सिखा के गए। नेहरू जी ने किताब में लिखा था कि ये गजनी तो ग्रेट वॉरियर था। सोमनाथ के पुनर्निर्माण का विरोध नेहरू जी ने किया। आज भी सोमनाथ स्वाभिमान पर्व जब मनाया जाता है तो कांग्रेस उसके विरोध में है। और कांग्रेस पार्टी जो भी हिंदुओं पर आक्रांता है, हिंदुओं पर आक्रमण करते हैं, चाहे वो औरंगजेब हो, चाहे वो मुगल हो, या चाहे वो गजनी हो, उनका महिमा मंडन करने से नहीं चूकते। तो ये गजनी फैन क्लब है और ये गजनी फैन क्लब में ये कांग्रेस पार्टी का पूरा इकोसिस्टम शामिल है। ये कितना हिंदुओं से नफरत करते हैं और सोमनाथ मंदिर से नफरत करते हैं, इसका एक प्रमाण है।